நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் எந்த முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த கடைசி நேரம் முடிவு வரும் பொழுது நம்ம எதை செலக்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எனக்கு 2 வழிகள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று, எனக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், நான் ஊழியத்துக்கு போக வேண்டும். இன்னொன்று, என்னுடைய சுயம் என்னை அழைக்கிறது, நான் பிஸ்னஸுக்கு செல்ல வேண்டும். நான் எடுக்கிற முடிவு என்ன? நான் எதை தெரிந்து கொள்ள போகிறேன்? எனக்கு முன்பதாக 2 காரியம் வைக்கப்பட்டிருக்கு. நான் எதை எடுக்க போகிறேன்? அதில் தான் எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்ட உறவு என்பது என்ன செய்கிறது? விளங்குகிறது. அல்லேலூயா. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் 2 ஆப்ஷன் வச்சார். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இப்போ 2 காரியத்தில் அவன் ஒன்றை எடுக்க வேண்டும். ஆனால் மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியை என்ன செய்கிறான்? தேர்ந்தெடுக்கிறான். அன்று அவர் தேர்ந்தெடுத்ததுனாலதோ என்னவோ இப்போது வரைக்கும் அதுவே தொடர்கிறது. யார் என்ன எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஆண்டவருடைய வழியை தேர்ந்தெடுப்பதற்கு அநேகரால் என்ன செய்ய முடியல. அந்த நேரத்தில் அந்த சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடியல. கவனிங்க, நம்ம போராடி அதை என்ன செஞ்சணுமா? எடுத்துடணும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகுலாம் இருந்துட்டோம் அப்படின்னா துன்மார்க்க வழி என்ன செஞ்சிருவோம்? தேர்ந்தெடுத்துருவோம். துன்மார்க்க வழிகளை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய பாதை ஒரு முடிவு எங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு முடிவு தான். நமக்கும் அந்த முடிவு என்ன செய்யாது? பிரியம் இருக்காது. கடைசியில் போய் அதை யோசித்து பிரயோஜனம் இருக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய பாதையில் நடத்த என்னுடைய பிள்ளைகளை அழைக்கிறேன். என் பிள்ளைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பார்கள், ஆனால் அவர்கள் நான் நேர்த்தியாய் செம்மையாய் மேன்மையாய் என்ன செய்வேன்? நடத்துவேன். அல்லேலூயா.